வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ இது பொட்டேட்டோ ரைஸ், ரொம்ப சிம்பிளானது. பசங்களுக்கு பொட்டேட்டோனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நான் பொட்டேட்டோஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா க்யூப்ஸாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஊற வச்ச பொட்டேட்டோஸை அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ட்ரை பண்ணிக்கணும். அதில் தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிறணும். நான் ஒரு டிஷ்யூ எடுத்து அதில் அந்த பொட்டேட்டோஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் ஊறினா தான் அந்த பொட்டேட்டோவோட சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும், ஈஸியாகவும் குக்காக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அதை ஊற வைக்கிறது. ஸோ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டு வந்து தாளிச்சிருக்கிறேன் நான். தாளிப்புன்றது நம்ம ஆப்ஷன் தான். நம்ம இந்த பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ஆகணும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வெங்காயம் வந்து கலர் மாற தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் அதோட சேர்த்து வதக்கும்போது நல்லா சுருங்கிரும். பிள்ளைங்க வந்து அதை சாப்பிடும்போது ஒதுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஞ்சியும் பூண்டும் நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இடித்து அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ அதை போட்டு நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷில் வந்து இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தண்ணியெலாம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை மூடி வச்சு ஆல்ரெடி அந்த 5 நிமிஷம் வேறு ஊறி இருக்கு இல்லையா, அதுலேயே என்ன செஞ்சோம்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆயிரும். ஸோ நல்லா அந்த பொட்டேட்டோ சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே டேஸ்ட்டுக்கான சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம், போதுமான அளவு. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மூடி வச்சு வேக விடணும். அந்த நீராவிலே அதை என்ன செய்யணும்னா வேகணும். அதோட ஓன் வாட்டர் கன்சிஸ்டன்சிலே வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அதோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அரிசி மாவு வந்து சேர்க்குறேன். எதுக்காகனா, அந்த அரிசி மாவு சேர்த்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க என்ன ஆகும்னா, ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் தனித்தனியாகவும் கிறிஸ்பியாக மாறும், ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். ஸோ அந்த அரிசி மாவும் போட்டு நல்லா என்ன செய்யணும்னா, கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த உருளைக்கிழங்கோட அந்த கோடிங் வந்து மாறும். அரிசி மாவு சேர்க்கும்போது மேலே கோடிங் மாதிரி ஒன்று வரும். அந்த கோடிங்கும் வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் மாறும். அப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா வந்து சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கணும்னா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம், இல்லை மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாகவும் ஆகும், மேலே உள்ளே வந்து சாஃப்டாகவும் மாறும். ஸோ நம்ம வீட்டில் என்ன மசாலாஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃப்ளேவருக்காக நான் இந்த மசாலாஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு 3லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் பாதி உருளைக்கிழங்கை வந்து சைட் டிஷ்க்காக நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரே ஒரு ஆளுக்காக, பாப்பாக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் உருளைக்கிழங்குல நம்ம என்ன குக் பண்ண ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணுற ரைஸ் ஆட் பண்ணும்பொழுது அது சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா ஒன்று பிசு பிசுன்னு ஆகிடும், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். அதனால் ரைஸை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வேறு சைட் டிஷ்ஷும் தேவையே இல்லை. நீங்கள் சிம்பிளாக அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான வேலையாகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிளான பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி. இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. அப்பளம், ஊறுகாய், ரைத்தா இந்த மாதிரி வச்சே சாப்பிட்றலாம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.